விவசாயிகள் சங்கம் தமிழக விவசாயிகள் சங்கம் ஐயா நாராயணசாமி நாமம் ஐயா நாராயணசாமி நாமம் ஐயா நாராயணசாமி நாமம் இணைத்திடு இணைத்திடு தேசிய நதிகளை இணைத்திடு 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 தேசிய நதிகளை இணைத்திட்டு காப்பாற்று காப்பாற்று விவசாய தொழிலை காப்பாற்று 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 விவசாய தொழிலை காப்பாற்று தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே காப்பாற்று நிறைவேற்று 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 நிலுவை கோரிக்கைகளை நிறைவேற்று நிலுவை கோரிக்கைகளை நிறைவேற்று நிறைவேற்று ஆண்டியாறு புன்னம்புலம் திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகைகளை கோரிக்கையை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இணைத்திடு இணைத்திடு தென்னக நதிகளை இணைத்திடு காப்பாற்று காப்பாற்று வன விலங்குகளிடமிருந்து விவசாயிகளை காப்பாற்று. தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் SA சின்னசாமி தலைமையில் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் சுந்தரம், கோவை மாவட்ட தலைவர் தண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேற்கு மண்டல பாசன தேவைக்கு பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், உச்சநீதிமன்ற உத்தரவுகளின்படி ஏரி குளம் குட்டைகளை பாதுகாக்க வேண்டும், விண்ணப்பித்த ஒரு வருடத்திற்குள் பாகுபாடுகள் இன்றி விவசாய மின் இணைப்புகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் தலைவர் ஞானசுந்தரம், மாவட்ட பொதுச் செயலாளர் குணசேகரன், மாவட்ட பொருளாளர் ரங்கநாதன், சூலூர் வட்டார தலைவர் ஜெகநாதன் மற்றும் சங்க நிர்வாகிகள், விவசாயிகள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் சங்கம் தமிழக விவசாயிகள் சங்கம் ஐயா நாராயணசாமி நாயுடு புகழ் ஐயா நாராயணசாமி புகழ் தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று நிறைவேற்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்று 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 அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்று தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து வனவிலங்குகள் குடியிருப்பு புகுவதை தடுத்து நிறுத்து இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு வனவிலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கு தமிழக அரசே தமிழக அரசே வாக்குறுதிகளை நிறைவேற்று தமிழக அரசே தமிழக அரசே வாக்குறுதிகளை நிறைவேற்று காப்பாற்று காப்பாற்று விவசாய தொழிலை காப்பாற்று பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு தோட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு தோட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடு நிறைவேற்று நிறைவேற்று பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை உடனே நிறைவேற்று 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 பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை உடனே நிறைவேற்று 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 அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்று 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 அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனே நிறைவேற்று. எந்த அரசியல் கட்சியுமே விவசாயிகளுடைய தொழிலை காப்பாற்றுவதற்காக எந்த அரசியல் கட்சியுமே கிடையாது. தேர்தல் காலங்களிலே கருத்து கேட்கின்றார்கள் ஒவ்வொரு கட்சிகளும்.
அழைத்து இந்த பட்ஜெட் விவசாயிகளுடைய தனிப்பட்சிக்கு கருத்து சொல்றாங்க. எந்த கருத்து சொல்லி இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாவது இது வரைக்கும் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இதுவே கிடையாது. ஆகவே இப்படி தேர்தல் நேரத்திலே நம்ம எல்லாம் ஏமாற்றி விவசாயிகளை பல நூறுகளான சங்கங்களை தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் காலம் இப்படியே போகாது. காலம் போனால் அதுக்கு பதில் சொல்லுவது மட்டும் நான் கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, டெல்லியிலே கூட நம்முடைய நாம் வைக்கின்ற கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை, ஆதார விலையை நாம் நிர்ணயிப்பதிலே திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி உற்பத்தி செலவின் அடிப்படையில் 50% உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய தலைவர் சாமிநாதன் அவர்களுக்கு இன்று விருது வழங்கியிருக்கின்றார்கள். பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கின்றார்கள், பாரத ரத்னா விருது. இதை நாம் பாராட்டுகின்றோம். ஒரு அரசு ஒரு வேளாண் விஞ்ஞானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பது பாராட்டுக்குரியது, சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அதே விஞ்ஞானி அவர்கள் சொன்ன கருத்துக்களை இன்று அந்த மத்திய அரசு மையப்படுத்தவில்லை. அதுக்காகத்தான் டெல்லியில் ஊரண்டு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் இன்று முடியுமா, நாளை முடியுமா, அல்லது ஒரு மாதம் தொடருமா என்பதெல்லாம் காலத்தினுடைய கேள்வியாக நிற்கின்றது. ஆகவே விவசாயிகளுடைய வாழ்வை காப்பாற்ற வேண்டுமானால் மத்திய அரசு எப்படி எங்கள் விவசாயிகளுடைய ஒரு சாதாரண சாமிநாதன் கமிட்டிக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்ததோ, அந்த பாரத ரத்னா விருது கொடுத்ததோ, அந்த விருதை மதிக்கின்ற வகையில் எங்களுக்கெல்லாம் ஒரு முதல் கோரிக்கையாக காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் சொல்லிக் கொள்கின்றோம். எங்களுக்கெல்லாம் இந்த அறிக்கையை நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகளுடைய உற்பத்தி செலவின் அடிப்படையில் 50% எங்களுக்கு விலையை நிர்ணயிப்பதில் கூட்டி கொடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய சார்பிலே இன்றைக்கு டெல்லியை சுற்றி ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலிருந்து முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற விவசாயிகள் மீது அடக்குமுறையை ஏவுவதை கைவிட்டு அவர்களை பேச்சுவார்த்தை அழைத்து விவசாயிகளுக்கு உரிய அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கம் தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விடுபட்ட ஏரிகளுக்கும் குட்டைகளுக்கும் தண்ணீர் கொடுத்து தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் MS சாமிநாதன் அவர்களுடைய பரிந்துரைப்படி விவசாய விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவிலிருந்து குறைந்தபட்சம் 50% விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தென்னக நதிகளான காவிரி, குண்டாறு, கோதாவரி இணைப்பு திட்டத்தை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய தமிழக அரசினுடைய அந்த போக்கு செய்யாறில் நடந்த சிப்காட்டுக்கு செய்யாறு நடந்தது. அதேபோல் இங்கே விமான நிலையத்திற்கு எடுக்கக்கூடிய கோவை விமான நிலையத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த அராஜகமாக விவசாயிகளுடைய ஒப்புதலின்றி விளைநிலங்களை எடுக்கக்கூடிய அந்த போக்கை தமிழக அரசு கைவிட வேண்டும். அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை ஏவுவதை கைவிட்டு அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் வாங்கி அந்த விவசாயிகளோட அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த குறிப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டம், குறிப்பாக கோவை மாவட்டத்திலே வனவிலங்குகள், காட்டுப்பன்றி, யானை போன்ற வனவிலங்குகள், மயில் போன்ற வனவிலங்குகளுடைய பிரச்சனை, வனவிலங்குடைய பிரச்சனை மிக மோசமான பாதிப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து வனவிலங்குகள் கிராமத்திற்குள்ளும் பயிருக்குள்ளும் நுழைந்து விவசாயிகளுடைய உயிருக்கும் பயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை அரசு குறிப்பாக தேர்தல் காலத்தில் அறிவித்து பல்வேறுபட்ட 560 கோரிக்கைகளை வாக்குறுதிகளை அறிவித்தார்கள். எங்கள் தமிழக விவசாயிகளை பொறுத்தவரையிலும் குறிப்பாக கரும்புக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு வழங்குவதாக சொன்னார்கள், கிடைக்கவில்லை. பாலுக்கு விளைவதாக சொன்னார்கள், கிடைக்கவில்லை. இப்படி எங்களை விவசாய விளைபொருளுக்கு எந்த விதமான ஆதாரமான விலையும் அறிவிக்கப்படாத நிலைமையிலே இன்றைக்கு விவசாயிகள் வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற நம்ப முடியாமல் ஏமாற்றத்தோடு இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.
தேர்தலுக்கு முன்பாக அதற்கான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று நினைத்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் வரக்கூடிய காலகட்டங்களில் அரசியல் ரீதியாக பாராளுமன்ற தேர்தலில் சில முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கள் மீது ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கை நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.